மனிதர்கள் வந்து கார்னிவோர்ஸ், கறி சாப்பிட்டு தான் ஆகணும். யார் சொன்னா? அப்படி கிடையவே கிடையாது. மனிதர்கள் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் கார்னிவோர்ஸ், அதாவது பசியில இறைச்சியோ கறியோ ரெண்டையுமே சாப்பிடுற மாதிரி எவால்வ் ஆகிருக்கிறோம். அப்புறம் என்ன, அண்ணன் தான் வந்துட்டு எதுனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாப்லே, ஆளுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை போய் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இல்ல அண்ணா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாப்புல, அது நம்மளால ஏத்துக்கவே முடியாது. என்னன்னு கேட்போம். நம்ம உணவு மெல்லும் போது நம்ம தாடை மேலே கீழே இடது பக்கம் வலது பக்கம் அசைக்க முடியும், ஹெர்பிவோர்ஸ் மாதிரி. ஆனா கார்னிவோர்ஸால மேலே கீழே மட்டும்தான் அசைக்க முடியும். நம்ம குடல் நம்ம டோர்சோ மாதிரி 8 மடங்கு நீளமா இருக்கும் ஹெர்பிவோர்ஸ் மாதிரி. நமக்கு கூர்மையான நகம் கிடையாது, பைட் ஃபோர்ஸ் கிடையாது. அதே மாதிரி பச்சை கறியை செமிக்க முடியாது ஹெர்பிவோர்ஸ் மாதிரி. நமக்கு வேர்க்கும் முடியும், நம்ம தண்ணீரை உறிஞ்சு குடிப்போம் ஹெர்பிவோர்ஸ் மாதிரி. ஆனா கார்னிவோர்ஸால நக்கி தான் குடிக்க முடியும். ஒரு குழந்தை கிட்ட ஒரு முயலையும் ஒரு ஆப்பிளையும் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த முயலை கடிச்சு சாப்பிட்டுட்டு ஆப்பிள் கூட விளையாடுமா, இல்ல ஆப்பிளை கடிச்சு சாப்பிட்டுட்டு முயல் கூட விளையாடுமா? அண்ணா சொல்ற எக்ஸாம்பிள கேட்டீங்களா? ஆப்பிளையும் முயலையும் கொடுத்தீங்க அப்படின்னா முயல் கூட விளையாடிட்டு ஆப்பிளை சாப்பிடதான் செய்யும். இதே குழந்தைகிட்ட ஆப்பிளையும் பலாப்பழத்தையும் கொடுங்க, அப்பயும் அது ஆப்பிளை தான் சாப்பிடும். ஏன்னா பலாப்பழத்தை அப்படியே சாப்பிட முடியாது, அதுக்கு சாப்பிட தெரியாது, கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். அதுக்குதான் என்ன பண்ணணும், பலாப்பழத்தை எப்படி உரிக்கணுமோ அதை அப்படி உரிச்சு அழகா சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ சாப்பிடும். அதே மாதிரிதான் முயலையும் நல்லா அதை கழுவி சுத்தம் பண்ணி நல்லா எண்ணெயில போட்டு பொரிச்சு சுட சுட கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடும். ரோட்ல ஒரு விலங்கு இறந்து கிடக்கு, அந்த இறந்த விலங்கை பார்த்தா நமக்கு எச்சி ஊறி சாப்பிடணும்னு தோணுமா, இல்ல ஒரு மாம்பழத்தை பார்த்தா சாப்பிடணும்னு தோணுமா? என்னையா எக்ஸாம்பிள் இதெல்லாம்? இப்போ கோயம்பேடு மார்க்கெட்ல நல்ல காய்கறிகளும் இருக்கும், வீணா போன காய்கறிகளும் இருக்கும். என்ன பண்ணுங்க, நல்ல காய்கறிகள்லாம் வித்து முடிச்சதுக்கு அப்புறமா அழுகி போன காய்கறிலாம் கொண்டு போய் குப்பத்தொட்டில கொட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு கேரி பேக்ல பொறுக்கிட்டு வந்து நாளைக்கு அதை சமைச்சு சாம்பாரோ இல்ல புளி குழம்போ ரசமோ வச்சு சாப்பிடுங்க. பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. அதே மாதிரிதான் இந்த வெஜிடேரியன்ஸ் எல்லாரும் நான் வெஜிடேரியன்ஸ் அசிங்கப்படுத்துங்க. போயிட்டு ஆக்சிடென்ட் ஆன நாயை போய் சாப்பிடு, அதை போய் சாப்பிடு, இதை போய் சாப்பிடு. அது இல்லைனாக்கா போயிட்டு பச்சை கறியை சாப்பிடு. இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வெஜிடேரியன்ஸ் எப்போ பார்த்தாலும் நான் வெஜிடேரியன்ஸா எப்படி இதெல்லாம் சாப்பிடுறீங்களோ தெரியல. சி இது மாதிரிலாம் வந்துட்டு நான் வெஜிடேரியன்ல இருக்கவங்க வெஜிடேரியனை பார்த்து செஞ்சா என்ன எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா? உனக்கு ரசம் டேஸ்டா இருக்கு அப்படின்னா அவனுக்கு பீஃப் டேஸ்டா இருக்கும், உனக்கு சாம்பார் டேஸ்டா இருக்கு அப்படின்னா அவனுக்கு சிக்கன் பிரியாணி டேஸ்டா இருக்கும். நீ அவன் தட்டை எட்டி பார்த்துட்டு இருக்க, உன் தட்டில் இருக்கிறத நீ சாப்பிடியா? முயலை வேற ஞாபகப்படுத்திட்டாங்க, முயல் கறி சாப்பிடணும் போல இருக்குது.